கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இருமல் இருமல் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு கோல்டு அப்படின்றது தான் மற்றவர்களுடைய பார்வையில். ஆனால் அந்த இருமல் வந்து எந்தெந்த காரணங்களுக்காக வருகிறது, அந்த இருமலுடைய கண்டிஷன், அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் கஃப்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இருமலுடைய அந்த வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இருமலுடைய வெரைட்டிஸ் என்னென்ன, எதனால இருமல் வருது? இருமல் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ இல்லை ஒரு டஸ்ட்டோ நம்மளுடைய பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சுக்குழல், அதுக்குள்ளே போகும்பொழுது ஈவன் நம்ம மூக்கு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்தே நமக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும் பொழுது தான் நமக்கு தும்மல் வருது. ஸோ அதையும் தாண்டி நமக்கு தொண்டை பகுதி வழியாக ட்ரக்கியல் ரீஜன், அதாவது மூச்சு குழல் வழியாக நுரையீரல்களுக்கு நுழையும் பொழுது நமக்கு இருமலாக அது வெளிப்படும். அந்த கண்டிஷன் வந்து நார்மல். இப்போ நான் சொன்னது. இப்போ இதையும் மீறி நமக்கு டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெடிக்கலி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, பொதுவாக முதல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளூ, அதாவது சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஃபீவர், ஏதோ ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ நம்மளை அஃபெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ரன்னிங் நோஸோட ஒரு கண்களில் நீர்லாம் வரும். அந்த மாதிரி கண்டிஷன், ஃபீவர், ஒரு குளிர் சென்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வர இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருமல் இருக்காது, லைட்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுவாங்க பேஷண்ட். ஸோ இது வந்து இந்த ஃப்ளூவோட, அதாவது ஒரு சாதாரண காய்ச்சலுடன் கூடிய இருமல். இதை வந்து நம்ம பெரிய அளவில் எடுக்க வேண்டாம். அந்த வைரஸ்க்கோ இல்லை நம்ம அந்த ஃப்ளூவுக்கான மருந்துகள் கொடுக்கும் பொழுது தானாகவே அந்த இருமல் சரியாகும். இது ஒரு கண்டிஷன். இப்போ ஒரு சில கண்டிஷன் வந்து லங்ஸ், அதாவது நம்ம நுரையீரல்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால குரோனிக்கா, அதாவது வந்து வருஷக்கணக்காக இருமல் இருக்குது, தினமும் இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் எதனாலன்னு பார்க்கலாம். நுரையீரல் வந்து பொதுவாகவே நான் சொல்லுவேன், அதை நம்ம ரொம்ப வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். இப்போ இருக்க டஸ்ட் அட்மாஸ்பியருக்கு வந்து அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதையும் தாண்டி இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ வெளியில் வந்து இப்போ சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப டஸ்ட், இந்த பருத்தி அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த இன்ஹேலேஷன் ஆஃப் டஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகும் பொழுது வரக்கூடிய கண்டிஷன் தான் வந்து பிராங்கேக்டசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிராங்கியோல் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன காற்றறைகள். ஸோ அந்த பிராங்கியோல்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சளி போன்ற ஒரு கோழை பொருள் உருவாகும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து இருமல் வந்து இரும்பும்போது வந்து ரொம்ப வந்து சவுண்ட் வருது, ரேட்லிங் செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, கொர்கர்ன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வந்து ஒரு ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்னா வந்து வாமிட் பண்ணி அவங்களோட சளியை வெளியே எடுக்கிற அளவுக்கு நிறையா இருக்கும். ஸோ இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று ரொம்ப வந்து அதிகபட்சமாக அடுத்தபடியாக பாதிக்குதுன்னா லங்ஸ் அப்படியே அவங்க அந்த பிராங்கிக்டசிஸ் கண்டிஷன் விட்டுட்டாங்கன்னா அதில் வந்து சீழ் கோத்துட்டு அந்த சீழ் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இருமல் வந்து ஒரு மாதிரி பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் சளி வெளியே வரும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்லேயும் வந்து இருமல் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிபி. இப்போது இருமல்ன்றதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம டிபியை பற்றி சொல்லி ஆகணும். டிபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டியூபர்குலோசிஸ் ப்ராப்ளமில் நம்ம இருமலை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு வெயிட் கண்டிப்பாக குறைந்திருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து பேட் பிரெத், அதாவது வாய் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல் கொடுக்குற மாதிரி இருக்கும், பசியின்மை இருக்கும். மற்றபடி வந்து ஃபீவர் வந்து ஒரு கிராஜுவலாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுடன் சேர்ந்து அவங்களுடைய எடை அதிகமாக குறைந்துட்டே இருந்ததுன்னா அதை நம்ம டிபி வித் கஃப் அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வூப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து கக்குவான் இருமல். குழந்தைகளுக்கு வந்து சரியாக அந்த வேக்சினேஷன் நம்ம போடலை அப்படின்னா கக்குவான் இருமல் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து அதன் மூலமாக பிள்ளைங்களுக்கு தொண்டை வந்து வலிக்குது, அப்புறமா வந்து ரொம்ப வயிறு வலி அந்த மாதிரி வர அளவுக்கு இருக்கும். ஸோ அதோட டேர்ம்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அட் அ டைமில் வந்து நமக்கு ஒரு 100 கஃப் கூட வரும். ஸோ அதுதான் வந்து வூப்பிங் கஃப், அதாவது கக்குவான் இருமல். ஸோ இது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கஃப். ஸோ எந்த வெரைட்டி கஃப் எப்படி வருது, இருமல் வந்து என்ன மாதிரி
சளி வந்து வெளியே வருது, என்ன கலர்ல இருக்கு. ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம மாத்திரைகள் கொடுத்து சரிப்படுத்த முடியும். இல்லாம நம்ம நார்மலி கொடுத்தா நாட்பட்ட இருமல் எல்லாம் சரியாகாது. அதே மாதிரி இருமலுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம வந்து உட்காந்துட்டு வந்து நம்ம ஸ்டீம் இன்ஹேலேஷன் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம நீராவி எடுத்துப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த இன்ஹேலேஷன் வந்து நம்ம சேர்ல உட்காந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அந்த சூடான பாத்திரத்தை கீழே வச்சுட்டு நம்ம குனிஞ்சி தலையில பெட்ஷீட் போட்டுட்டு நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா நமக்கு டைரக்டா மூக்கு வழியா அந்த சூடான நீர் போகும். அதாவது ஸ்டீம் இன்ஹேலேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது ஒரு பெட்டர் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ அதையும் தவிர்த்து இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட இருமல்களுக்கு கண்டிப்பா ஹோமியோபதியில மருந்துகள் எடுத்துக்கிட்டா அது ஃபுல்லாவே உள்ள இருக்க அந்த சளி போன்ற குழைப்பொருளை வெளியில கொண்டு வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணிவிடும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.